வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்களை இப்போது பார்க்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, தக்காளி 5, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வெங்காயம் 2, தேங்காய் அரை மூடி, கருவேப்பிலை. வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நான் கத்திரிக்காயையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காயையும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிளகாய்த்தூளும் கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் எழுந்து சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா கரைஞ்சி அந்த குழம்போட மிக்ஸ் ஆகிடுச்சி. இப்போ இதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி திக்காக இருந்தால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற ரெசிபி உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். நன்றி.